தான் நின்றுட்டு இருக்காரு. பாத்தீங்களா வருங்கால ஹீரோவோட வயித்தை. வெளியே போனா பிக் பாஸ் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு குண்டானோட கவுத்து விட்டாரு போல உள்ள. ஒரு 2 செகண்ட் அதே மாதிரி நின்னா 2 பட்டன் பிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப தர்பீஸ் டர்ன்னு ஒரு சத்தம் வச்சாரு, கேட்டுச்சா? இதை வச்சு செம்மையா திவ்யா கலாச்சி விட்டுருக்காங்க பாருங்க. இதுக்கு என்ன பேருன்னு திவ்யா அழகா சிரிக்கிற இந்த சிரிப்பை பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு சிரிக்காம இருக்கவே முடியாது. இதுல பாதி தான் இருக்கு. இந்த மீதியை இப்ப போடுறேன், பார்த்து சிரிச்சுக்கோங்க. இருந்த எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. ரம்யாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாம கதவை பிடிச்சிட்டு இரும்பி சிரிக்கிறாங்க. அப்புறம் தர்பி சொல்லுது, இப்ப தெரிதாடா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வந்ததுலேருந்து ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? வந்ததுன்னா பாத்ரூமுக்கு போயிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி பாம்பு போடணுமா பர்மா பொம்மை? இதில் வேற ஹீரோ ஆக போகிறாராம். ஆனால் ஹீரோ ஆகிட்டா ப்ரொடியூசருக்கு ரொம்ப லாபங்க. ஏன்னா பாம்பு போடத்தெல்லாம் இவரே போட்டுவார். ஏதாவது பிஜிஎம் போடனாலும் டர் புர்னு இவரே போட்டுப்பார். ஆனால் அந்த பிக் பாஸ் வீட்டில் இவருக்கு பயங்கரமான ஃபேன் ஒருத்தங்க இருக்காங்க. யாருன்னா அந்த வியானா தான். அடிக்கடி அவங்க பாமா பண்ணுற பாம்னு சொல்லுவாங்களா, ஏன்னா இவர் கூட இருந்ததுனால தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்கள் பாம் வியானாக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பேசாமல் அவங்க வீட்டுக்கு போய் 2 பாம்பை போட்டு வந்துருங்க. இந்த பாம்பு போடுற விஷயத்தை வச்சே தான் பிரவீனும் அன்றைக்கி இவரை வச்சு பயங்கரமாக கலாச்சிருப்பாரு. அவருக்கு வந்து அந்த வார்த்தையை கக்கான்னு அப்படிலாம் சொன்னால் ரொம்ப பிடிக்காதான் அவருக்கு. ஏமா அப்படி பேசுகிறீங்க, கால் ஆஃப் நேச்சர்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவார் இவர். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ லைவில் கூட இன்னும் சண்டை போட்டு தாங்க இருக்குது இந்த தர்பீஸ். அப்புறம் பிரவீனும் தான் கத்தி அதை வாயை கொஞ்சம் மூட ட்ரை பண்ணுறாங்க. அப்போவும் அது மூட மாட்டேங்க. கடைசியில் சிறப்பான சம்பவம் ஒன்று செஞ்சார் பாருங்க நம்ம வினோத். சரி, மாடு ரொம்ப மிரளுது, கொஞ்சம் வைக்கோல் கொடுத்தா அது சரியாயிடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொண்டு வந்து விட்டுறாரு. வாட்டர் மேலும் சரி, ஆபத்துக்கு பாவம் ரொம்ப பசியாக இருக்கும்னு சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே திவ்யா அழகான ஒரு விஷயம் பண்ணாங்க. வினோத் அதை விட அழகாக ஒன்று பண்ணாரு. கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்களே பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு திவ்யாவோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார். அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதனால தாங்க வினோத்தை எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போயாவது புரிஞ்சுங்க. பின்ன தர்பீஸ் மாதிரி காஞ்சி போயிருக்கவங்களாம் காஜி பிடிச்சி பாஞ்சிருவாங்களேன்னு ஒரு பயம் தான். நல்ல கண்ணு நல்ல கண்ணு, நாய் கண்ணு நரிக்கண்ணு நொல்லக்கண்ணு. என்ன திவ்யா, வெளியே போனவங்க சில பேர் உள்ள இருக்கிற தர்பீஸை எல்லாரையும் சேர்த்து தாக்குற மாதிரி இருக்கே. உங்க எல்லாரு கண்ணு உங்களுக்கு யாரு கண்ணு பட்டு போகாம எல்லா கண்ணும் ஓடி போக. அடடா கியூட்டா சொல்றீங்களே, எப்படி இன்னொரு தடவை சொல்லுங்க. அதை ஓடி போக. அங்க இருந்த எல்லாருக்கும் இவ்வளவு கியூட்டா திருஷ்டியை சுத்திட்டு மற்றவங்க கண்ணு யாரும் பற்றக்கூடாதுன்னு அவங்களும் சுத்திக்கிட்டு துப்புங்கன்னு எல்லாரும் துப்ப சொல்லிட்டு திருஷ்டி கழிச்சு விட்டாங்க. செம்ம கியூட்ல. இப்போ கூட லைவ்ல அமித் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. திவ்யா வெளியே போயிட்டா நல்லா இருக்குமா. சாண்ட்ரா அவன் பின்னாடி போய் உன்னை கழுவி ஊத்துந்து தப்பே இல்லை. பாரு கூட சேர்ந்து சாண்ட்ரா கூட சேர்ந்து நீயும் ஃபுல்லு விஷபாட்டெலாம் மாறிட்ட பாத்தியா. இப்படியெல்லாம் சுற்றி போட்டால் கூட உங்களுக்கு என்ன புத்தி வந்துடுவா போகுது. திவ்யா கிட்ட ரூட்டு போட்டு சண்டை போட்ட பாம்பு போட்ட பர்மா பொம்மையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.